ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு நல்லா மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஹோட்டல்ல பார்த்தோம்னா தோசை ஃபுல்லாமே அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல செய்யும் பொழுது ஓரங்கள்ல மட்டும்தான் கிறிஸ்பியா இருக்கு. அப்படி என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்றாங்க, அப்படி எந்த ப்ரொபோர்ஷன்ல மாவு கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்துரலாம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கறத டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்க செல்ல தேடி வரும். ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இதை வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அப்படியே தான் எடுத்துருக்கிறேன். என்னாலும் அளந்துக்கங்க. அரை கப் அளவு அரிசி மாவு, அப்புறம் 1/4 கப் அளவு மைதா மாவு. ஹோட்டல்ல எல்லாம் மைதா மாவு பயன்படுத்துவாங்க. நீங்க பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு இருக்கல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். இது டேஸ்ட் ஒன்னும் ரொம்பலாம் வித்தியாசப்படாதுங்க, நல்லா தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துட்டு அதை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. துருவிட்டு சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கட் பண்ணோம்னா அங்கங்க கடிபடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு என்னதான் நம்ம மிளகு சேர்த்தாலும் பச்சை மிளகாயோட பிளேவர் இருந்தாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சன்னமா கட் பண்ணி அதையுமே சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தை தட்டல, அப்படியே முழுசா தான் சேர்த்திருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கங்க. நல்லா இருக்கும் பிளேவர். அது பாருங்களேன், மிளகு 1-2 தட்டி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும். 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா காரமா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் தயிர் இருக்கு இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன், இது மட்டும் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்தது எடிட் பண்ணும்போது கொஞ்சமே கட் ஆயிடுச்சு. அதனால தயிர் மறக்காம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்க இது என்ன ஆகும்னா திக்காயிட்டே இருக்கும். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் 3 கப் சேர்த்துருக்குறேங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். பாருங்களேன், நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சமே திக்காயிருச்சு. சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். மாவு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. மைதா மாவு ரொம்ப தண்ணி பதமா இருந்தாதான் தோசை ஊத்தும் போது நல்லா மொறுன்னு வருங்க. பாருங்களேன், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா சூப்பர் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுனால பச்சை மிளகா, இஞ்சி, அதனோட பிளேவர், அதனோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியா இருக்குல்லையே அதுல ஏறி இருக்கும். சோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். ரவா தோசைக்கு தோசைக்கல்லு நல்லா சூடா இருக்கணும். நடுவுல மட்டும் இல்லங்க, எல்லா சைடுமே ஈவனா ஒரே ஹீட்டா இருக்கணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. தோசை மாவு எடுத்து நம்ம ஊத்தும் பொழுது நம்ம ஒரு சைடு ஊத்துனா அது ஒரு சைடு போகணும். சோ அந்த அளவுக்கு தோசை மாவு தண்ணியா இருக்கணும். அங்கங்க அப்படிதான் ஓட்டையா இருக்கும். மேல அப்படியே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை மட்டும் ஊத்திட்டு நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இது 2வது தோசைங்க. ரவா தோசை நல்லா கிறிஸ்பியா வரணும்னா நீங்க மீடியம் ஃபிளேம்ல 6 மினிட்ஸ் ஆவது விடணும். அப்பதான் இவ்ளோ கிறிஸ்பியா வரும். ரவா தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷனே பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சாம்பாரும் நல்லா இருக்கும். பாருங்களேன், எல்லா தோசையுமே அப்படியே மொறுன்னு வந்திருக்குது. ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியா பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம நம்ம இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்களேன், தோசையோட எல்லா சைடுமே கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சட்னி ரெசிபிஸ், அப்புறம் ஹோட்டல் சாம்பார் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா அதையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.